ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து 12th ஃபெயில் அப்படின்ற ஹிந்தி மூவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, இட்ஸ் எ எக்ஸலண்ட் மூவி. இப்போது ரீசெண்டாக வர்ற படங்கள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஆக்ஷன், வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோனராக வந்து நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நம்ம காமிக்க முடியுமோ காமிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு படிப்போட முக்கியத்துவத்தை எப்படி இருக்குன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவி வந்து மனோஜ்குமார் சர்மான்னு சொல்லிட்டு ஆக்சுவல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவரோட கதையை தான் வந்து இதில் எடுத்திருக்காங்க. இது வந்து 2019 நான் ஃபிக்ஷன் புக்காக வந்து அனுராக்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. அதோட இன்ஸ்பிரேஷன் ஆகி வினோத்குமார் சோப்ரா வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காரு. இது அக்டோபரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோவான மனோஜ்குமார் சர்மா வந்து ஒரு கிராமத்தில் இருக்கார். அவர் வந்து 12th ஃபெயில் ஆகுறாரு. ஏன்னா பார்த்து பிட் அடித்ததுனால ஃபெயில் ஆகுறாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வர்ற ஒரு இன்ஸ்பெக்டரில் டிஎஸ்பி வந்து இது பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கூலில் எக்ஸாம் எல்லாருமே ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ இவரோட நேர்மையை அடுத்தடுத்து வர சீனில் வர்ற நேர்மையை அவரோட பார்த்து இவரும் வந்து அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானாகவே படித்து எக்ஸாம் எழுதுறாரு. அதுக்கடுத்தது பிஏ படிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து மேல் படிப்புக்கு வந்து அதாவது இந்த டிஎஸ்பி ஆகிறதுக்காக படிப்புக்கு வந்து அவர் குவாலியர் வராரு. குவாலியரில் இருக்கிற பைசா எல்லாமே தொலைச்சிடுறாரு, கஷ்டப்படுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து படிக்க போகிறேன் டெல்லியிலன்னு சொன்னோன்னே என்னையும் கூட்டிகிட்டு போங்கட்டார். அவர்கிட்ட ஒரு சல்லி பைசா கூட கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு அவர் எப்படி சர்வே ஆகிறாரு, ஒரு படிக்கிறதுக்கு எவ்வளோ சர்வைவல் இருக்குது, ஒரு கஷ்டப்பட்டு படிக்கிறவனோட மாணவனுக்கு வந்து எவ்வளோ இன்னல்கள் இருக்குன்றதை இதில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு ஜென்ரலி வந்து ஒரு ஹிந்தியில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பேஷனாக இல்லை இதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள் எடுப்பாங்க. ரொம்ப ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகராக இருக்கிற மாதிரியான படங்கள் வந்து ஹாலிவுட்டுன்றது என்னென்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியான படங்கள் வந்து இருக்கிற இதில் யதார்த்தத்தை காமிச்சிருக்கிற இந்த படம் வந்து இதுக்கு வந்து 100% மார்க் கொடுக்கலாம். 100க்கு 100 கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது இந்த படம். இந்த படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான மீட்டரில் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்டாக வர்றதா இருக்கட்டும், இவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வர்ற உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவரும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார், எக்ஸாமுக்கு படிப்பார், ட்ரை பண்ணுவார், ஃபெயிலியர் ஆகிடுவார். அவரோட லைஃப்பையும் அப்படியே மீட்டடாக காமிச்சிருப்பாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமோட என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்னென்ன லெவல் இருக்குது, அது எல்லாமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 மீட்டடாக கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். ஹாட்ஸ்டாரில் இருக்குது, தேட்டரில் போய் பார்க்குறது பாருங்கள். ரெண்டாவது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டியாவது இந்த படத்தை காமிங்க. இது என்னோடய அன்பான வேண்டுகோள். பர்சனலாக எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லணுன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. ஸோ எப்படி இருக்குது இது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என் படம் ஓகேவா இல்லையா, இல்லை ரொம்ப இதாக இருக்குது. இப்போ என்னென்னா, சாதாரணமாக ஒரு படத்தை எடுத்துட்டாலே கிரிஞ்சாக எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பேடான ஒரு இதாக பார்க்குறோம். நீங்கள் ஒரு படம் பாருங்கள், படம் பிடிக்கலையா நீங்கள் பேசாமல் போயிட்டே இருங்க. ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா அந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. ஸோ அவங்களுக்கு படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு படம் பிடிக்கலன்னா அதை நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லாட்டி இதுவோ நீங்கள் பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு சரி நம்மளை வாழ்த்துல இது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். உங்களுக்கும் தேவையில்லாத இது இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.